வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 4 அமைச்சர்களுக்கும் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறது. 4 அமைச்சர்கள் சிறையில் உள்ள தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா அவர்களை சென்று சந்தித்து வந்தார்கள். சிறையில் சென்று சந்தித்து வந்தார்கள். அவரிடம் ஆலோசனை பெற்று வந்தார்கள். அது சட்டவிரோதமானது. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், காமராஜ், செல்லூர் ராஜு ஆகியோருக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதே விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சிறையில் ஒருவர் இருந்தால் தண்டனை பெற்ற குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவர் அறிவாளியாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அப்படிப்பட்ட ஒரு சிறைவாசியிடம் ஆலோசனை கேட்பது சந்திப்பது குற்றம் அல்ல என்று தீர்ப்பு கூறியது. ஒரு மனுவை ஆம் ஆத்மி கட்சியின் வசீகரன் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்தது. ஆனால் தாமரைக்கனியின் மகன் ஆனழகன் தொடர்ந்த வழக்கில் மதுரை நீதிமன்றம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதே போல சில குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்கிற சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின், பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட சில தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் இந்த குற்றச்சாட்டுகள் சில கேள்விகளை எழுப்புகின்றன. குற்றச்சாட்டுக்கு ஒருவர் ஆளானாலே அவர் பதவி விலக வேண்டும் என்பது தார்மீக அடிப்படையில் சரியாக இருக்கலாம். ஆனால் சட்டப்படியும் நடைமுறையில் இருந்து வரக்கூடிய அரசியல் முறைகளின்படியும் அப்படித்தான் நடக்கின்றனவா? இதே போன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளான மற்றவர்கள் பதவியில் தொடரலாம் என்று சொல்லாத போது சிலர் மட்டும் குறிவைக்கப்படுவது ஏன்? சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவரை அரசியலமைப்பு சட்டப்படி உறுதி எடுத்துக்கொண்ட அமைச்சர்கள் சென்று சந்திப்பது, விவாதிப்பது, ஆலோசனை பெறுவது, மக்களவையின் துணைத் தலைவர் சென்று சந்திப்பது என்பது எந்த வகையில் முறையான செயல் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. இதற்கு முன்னுதாரணங்கள் எல்லா தரப்பிலும் இருக்கின்றன. ரப்ரி தேவியும் லாலுவும் ஒரே வீட்டில் வசித்தார்கள். லாலு பிரசாத் தண்டிக்கப்பட்டு சிறையிலும் இருந்தார், அதற்கு பிறகு விடுதலையாகி வீட்டிலும் இருந்தார். அப்போது ரப்ரி தேவி முதலமைச்சராக இருந்தார். தண்டனை பெற்றவரிடம் ஆலோசனை கேட்டார்களா இல்லையா என்பது ஒன்று. இப்போது நடப்பது அரசியல் ரீதியாக ஆட்சிக்கு நெருக்கடி தர வேண்டும் என்கிற அடிப்படையில் வைக்கப்படக்கூடிய வழக்கும் கோரிக்கையுமா, அல்லது உண்மையிலேயே இந்த நாட்டில் நியாயம் நீதி நிலைக்க வேண்டும், தார்மீக அடிப்படையில் எது நியாயமோ அதுதான் இருக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த கோரிக்கைகள் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்றனவா? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார், திமுகவின் பேராசிரியர் திரு கான்ஸ்டான்டைன் ரவீந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி. வணக்கம். கான்ஸ்டான்டைன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். 2 குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. அது அமைச்சர்கள் சென்று சந்தித்து தண்டனை பெற்ற ஒருவரிடம் இந்த வழக்கு இதை கேட்டு வரீங்களா என்ற ஒரு கேள்வி. 2வது விஜயபாஸ்கருடைய பிரச்சனை. டாக்டர் விஜயபாஸ்கர் விவகாரத்துக்கு பிறகு வருவோம். சிறையில் இருந்தவர்களை தண்டனை பெற்ற ஒரு காரணத்திற்காகவே சிறையில் ஒருவர் இருக்கிறார் என்பதனால அவரை சந்திக்க கூடாது அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நீங்கள் சொன்ன ஏற்கனவே சுட்டிக்காட்டிய அந்த வழக்கில் நீதிமன்றம் எதை சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், சிறைச்சாலைக்கு சென்றவர்களெல்லாம் கிரிமினல்கள் அல்ல. சிறைச்சாலையில் எதற்காக அந்த மனிதன் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அந்த பின்புலத்தில் திருமதி சசிகலா அவர்கள் எதற்காக ஆட்சி அதிகாரத்தை ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது துஷ்பிரயோகம் செய்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததில் அந்த அத்தனை சூட்சுமங்களுக்கும் சூட்சுமதாரி சசிகலா தான் என்கிற அடிப்படையில் இவர்தான் அதன் பின்புலமாக செயல்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட பின்பு சூட்சுமதாரின்லாம் தீர்ப்புல சொல்லல. சூட்சுமதாரின்னு A1 தான் சொல்றாங்க. A1 சொல்றாங்க. A1, A2, A3, A4 பயன்படுத்திக்கிட்டாங்க. அவர்கள் தர்மகாரியத்துக்காக உள்ள அங்க வச்சிருக்கல, தங்களோடு வச்சிருக்கலன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. அதற்குள் நான் போகல. சொல்லுங்க. அதாவது இப்போ ரைட் என்ன காரணமோ, ஆனால் இந்த அரசாங்கத்தில்
தனக்கிருந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் ஜெயலலிதா அவர்கள் பண்ணுகிற போது உடனிருந்து எல்லாவற்றிற்கும் உடந்தையாகவும் இருந்த காரணத்தினால் சசிகலா அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். ஆக சிறைச்சாலைக்குள் இவர் எதற்காக அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அது முற்றிலும் ஒரு அரசாங்கத்திற்கு எதிரானது. ஒரு பொது மக்களினுடைய நலனுக்கு எதிரான ஒருவரை போய் சந்தித்து வந்து அவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இந்த அரசாங்கத்திற்கு? அந்த ஆலோசனை வழங்கக்கூடிய அளவிற்கு அவர் எந்த வகையில் ஒருவேளை நீதிமன்றம் சொன்னதைப் போல அவர் ஒரு பெரிய அறிவாளியா என்ற கேள்விக்கு மக்களும் நாமும் தான் பதில் சொல்ல வேண்டும். நீங்க எப்படி அதை தீர்மானிக்க முடியும்? இல்ல, அவரை சந்திக்கிறவங்க முடிவு செய்யக்கூடிய விஷயம். ஒருவருடைய அறிவு கூர்மை எப்படிப்பட்டது அப்படின்றது வந்து இங்க விவாதத்துக்குரியதல்ல. அதுக்கு நம்ம எந்த டெஸ்டும் வைக்க முடியாது. அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் அறிவாளியா இருக்கலாம், அவரை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு அவருக்கு அப்படி இல்லாதவராக தோன்றலாம். அது ஒவ்வொருவருடைய பார்வை சம்பந்தப்பட்டது. நான் உங்கள்கிட்ட 2 ஸ்பெசிபிக்கான கேள்விகளை கேட்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த பிரச்சனையில இதே மாதிரியான ஒரு இந்த சிறைவாசியாக திகார் சிறையில் கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்து போய் அவர் பார்த்தாரா இல்லையா? பார்த்தார் என்றால் அப்படி பார்த்துட்டு வர்றதுனாலேயே ஆலோசனை பெற்றுட்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்ல, அப்ப அப்படி பார்த்துட்டு வர்றதே எப்படி தவறாயிடும்? இல்ல, அதை நாங்க சொல்ல அவங்களுக்கு 1000 நண்பர் குணசேகர் அவர்களே இப்ப 2 சொல்லிவிடுகிறேன். இதை நாங்கள் சொல்லவில்லை. சசிகலாவை சந்தித்து நாங்கள் ஆலோசனை பெற்று அவரினுடைய ஆலோசனைப்படி தான் நடக்கிறது என்பதை இதை போன்ற விவாதத்தில் கௌரி சங்கர் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். நீதிமன்றமே அதை சரின்னு சொல்லியிருக்கு. அப்படி ஆலோசனை கேட்டால் தவறு இல்ல. நேற்றைக்கு சொல்லியிருக்கு. என்ன சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு. அப்படி சந்திப்பது தவறு அல்ல, ஆலோசனை தவறு இல்லை சார். 2 விஷயம் இருக்கு. சந்திப்பது 2 விஷயம் இருக்கு. அதுல அரசியல் சட்டப்படி ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்த ஒரு அமைச்சர், ஒரு அரசியல் சட்ட பதவியை வகிக்கக்கூடிய ஒருவர் தன் துறை சார்ந்த விஷயத்தில் ராஜ ரகசியங்களை சொன்னால் அது குற்றம். அது வந்து அவர் சிறையில் இருக்கிறவர் மட்டும் இல்ல, சிறையில் இல்லாம கூட இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட சொன்னாலுமே அது குற்றம் கண்டிப்பா. ஆனா சிறைவாசியாக இருக்கக்கூடிய ஒருவரை ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ சந்திப்பது, முதலமைச்சர் இந்த விஷயத்துல சந்திக்கல, முதலமைச்சரோ சந்திப்பது, அமைச்சர்களோ சந்திப்பது என்பது தவறல்ல அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ். இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், அவரை இவர்கள் சந்திப்பது தவறு என்று நாங்கள் சொல்ல முடியாது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அமைச்சராகத்தான் போய் சந்தித்திருக்க வேண்டும் என்கிற நியாயம் இல்லை. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக கூட அவர் சந்தித்திருக்கலாம், எங்களுக்கு அதில் கவலை இல்லை. ஆனால் கௌரி சங்கர் அவர்கள் இதை ஒரு விவாதத்தில் அவரது ஆலோசனைப்படி தான் இந்த அரசாங்கம் இயங்குகிறது என்பதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அவர் சொன்னது சரிதான் என்று 3 அமைச்சர்கள் அடுத்த நாள் பேட்டியில் சொன்னதின் அடிப்படையில் தான் இந்த வழக்கே தவிர எந்த இடத்திலும் நாங்கள் புதிதாக ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரவில்லை. சார் 2 விஷயம் இருக்கு சார். ஒரு கொலை வழக்கில், ஒரு மொத்த குடும்பத்தையே கொன்னுட்ட ஒரு கொலை வழக்கில் பாரப்பட்டி சுரேஷ் அப்படின்றவரை அரசியல் சாசன விதிமுறைகளின்படி பதவி ஏற்றுக்கொண்ட வீரபாண்டி ஆறுமுகம் அமைச்சராக இருக்கும்போது சிறைக்கு தேசிய கொடி போட்ட காரில் போய் குற்றவாளியை, குண்டர் சட்டத்திலேயே அவர் இருந்தார், அவரை சந்திச்சுட்டு வந்தார். அது விமர்சனத்துக்கு ஆளானது. அன்னைக்கு அவர் யாரும் வீரபாண்டி ஆறுமுகம் தார்மீக பொறுப்பேற்று விலகிடல. அது ஒண்ணு என்னன்னா, நீங்க இந்த பேஸுக்கு வர மாட்டேங்கிறீங்க. எங்க நிக்கிறீங்கன்னா சந்திக்கிறத மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க எதை கேக்குறோம் அப்படின்னா, நீங்க சந்திச்சது தப்பே கிடையாது இல்ல, ஆலோசனை கேக்குறீங்க. அதுதான் அது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதை எப்படி எடுத்துக்கிறது? சுப்ரீம் கோர்ட் எப்படி எடுத்துக்கிறது? என்ன சொல்லி இருக்கு? என்ன சுப்ரீம் கோர்ட் நேற்றை கொடுத்திருக்க கூடிய தீர்ப்புல என்ன சொல்லுது? இவர் வசீகரன், ஆம் ஆத்மி கட்சியினுடைய இவர் அந்த கட்சியினுடைய செயலாளர் எழுதின வசீகரன் தொடர்ந்த வழக்கில் the Supreme Court observed it could not order the chief ministers not to seek advice from a convicted person as it is the decision of the politicians. அது அரசியல்வாதியின் உரிமை. கன்விக்டட் குற்றவாளி, தண்டிக்கப்பட்ட குற்றவாளியிடம் ஆலோசனை கேட்கக்கூடாது என்று நாங்கள் சொல்ல முடியாது நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நேற்றைக்கு சொல்லி இருக்கு. அது சொல்லி இருக்கலாம். அது எந்த சரியா தப்பான்னு விமர்சிக்கிற உரிமை நான் உங்கள்ட்ட விடுறேன். இல்ல, அதாவது இந்த தீர்ப்புக்கு நான் வேற ஒரு விஷயத்துக்கு வர்றேன். இந்த தீர்ப்பை விமர்சிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, ஆவடிக்குமார் அவர்களுக்கும் இருக்கு. இந்த தீர்ப்பு மிகச்சிறந்த தீர்ப்பு, இந்தியாவுக்கே வழிகாட்டுற தீர்ப்புன்னு அவர் சொல்லலாம். மிக பிற்போக்கான தீர்ப்பு, மோசமான தீர்ப்பு அப்படின்னு விமர்சிக்கலாம். ஆனா நீதிமன்றம் அப்படி சொல்லி இருக்கு. இல்ல, நீதிமன்றம் கொடுத்திருக்கலாம், ரைட்டு கொடுத்திருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்கிற கேள்வி, இந்த மாதிரி ஒருத்தர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு உள்ளே இருக்கிறவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த அரசாங்கம் அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், நாங்க அப்படித்தான் நடத்துறோம்னு எல்லா அமைச்சர்களும் சொல்லிட்டு போட்டு தானே, ஏன் சில பேர் அதை மறுக்கிறாங்க?
அது அவங்களுக்குள்ள இருக்கிற உள் விவகாரம். அதுதான் நான் சொல்றேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அதுல இல்ல அப்படின்னா எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஆமாங்க எங்களுக்கு வந்து அவங்க தான். சரி, திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்பேன். இதே நீங்க கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வியை நான் ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்கிறேன். நீதிமன்றமே சொல்லிடுச்சு, நீதிமன்றம் சொல்வது சட்டப்படி சரி, ஆனா தார்மீகப்படி சரியான்ற கேள்வியே இருக்கு. ஒரு விஷயம் சட்டத்தின் பார்வையில சரியாக இருக்கலாம், நியாயத்தின் பார்வையில் அது சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்தே மாதரத்தில் இப்போ சொன்ன கேஸு கூட ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்லி 2 பத்திரிகைலாம் தலையங்க எழுதியிருக்கிறாங்க. அது இன்னொரு சப்ஜெக்ட். ஒரு அரசு தன் மக்களுக்கு முன்னோடியான ஒரு அரசாக, முன்னுதாரணமான அரசாக இருக்கணும். ஆட்சியாளர்கள் முன்னுதாரணமானவர்களாக இருக்கணும், சட்டத்தை பின்பற்றவர்களாக இருக்கணும். சட்டம் உங்களை நேரடியாக தடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தண்டிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் கடும் சொற்களால் அவர் விமர்சிச்சிருக்கு. இந்த தவறுகள் இதுக்கு வந்து பக்கம் பக்கமாக தீர்ப்பு எழுதியிருக்காங்க. அந்த வழக்குக்கு தண்டனை மட்டும் இல்லை, பொது வாழ்க்கையில் இந்த தவறெல்லாம் நடக்கக்கூடாது, அரசியல் இது மிக மோசமான முன்னுதாரணம், இப்படிலாம் நீதிபதிகள் கடுமையாக குற்றம் சாட்டி கண்டித்த ஒருவரை சந்திப்பது என்பதும், அந்த சந்திப்பில் அவங்கள்ட்ட ஆலோசனை பெற்றுதான் நாங்கள் வந்து இந்த ஆட்சியை நடத்துகிறோம்னு சொல்றதும் நியாயப்படி சரியா? அதாவது நீங்க அதன் மூலமா நாட்டுக்கு என்ன செய்தி சொல்றீங்க? நீங்க நியாயப்படி சரியான்றதை விட நீங்களே சொன்னது போல சட்டப்படி சரியான்னு தான் பார்க்கணும். இன்றைக்கு நான் சட்ட பாயிண்ட்டை நான் அவரோட நிறுத்திட்டேன். நான் நியாய பாயிண்ட்டையும் தர்க்கம் தார்மீகம் நியாயத்தை தான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். சட்டப்படி சரியாக இருந்தால் நியாயப்படி சரி. சட்டமும் நியாயமும் எல்லா நேரத்திலையும் ஒண்ணே இல்ல. அது எல்லா நேரத்திலும் பெரியார் சொன்ன ஒரு தந்தை பெரியார் சொன்ன ஒரு பொன்மொழியை சொல்றேன். நம்முடைய கோர்ட்டுகள் சட்ட கோர்ட்டுகளை தவிர நியாய கோர்ட்டுகள் அல்ல. தன் முன்னால் வைக்கிற சட்ட வாதங்களை சீர்தூக்கி பார்த்து அந்த சட்டம் சரியா தவறான்னு சொல்லுமே தவிர அது தீர்ப்பளிக்க கூடியதெல்லாம் நியாயம் இல்ல. இல்ல, உங்களுக்கே தெரியும். இருங்க, நாகப்பட்டினத்துல நீ கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரும் வன்முறையில ஈடுபட்டார். அண்ணாவினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த மாபெரும் குற்றம். அந்த வழக்கில் என்னாச்சு? ஏழை மக்கள் கூலி உயர்வு கேட்ட ஒரு இதற்காக குடிசையோடு தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள். அந்த கேஸ்ல கோர்ட் என்ன சொல்லுச்சு? அவ்வளோ பெரிய வசதியானவர் அவரு, அவ்வளோ அம்பாசிடர் கார், பிளஸர் கார் வச்சிருக்கிறவரு, அவர் போய் அவர் கார்ல வைக்கோல் எடுத்துட்டு போய் கொளுத்துவாரா? அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு நீதிமன்றம் சொல்லுச்சு. இல்ல, அப்படி சொன்னதுனாலேயே அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்புன்னு சொல்லிட முடியுமா? அவரை விடுதலை செய்தது இல்ல. நான் சொன்னத வாசகத்தை சரியா புரிஞ்சிட்டு இருந்தீங்களா? இவ்வளவு விளக்கம் தேவையே இல்லை. நான் சொன்னது சட்டப்படி சரியான, நீதிப்படி சரியான்னு சொல்லல. நீதிமன்றம் தருகின்ற தீர்ப்பெல்லாம் வந்து சட்டப்படி இருந்தா அது மேல் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீ நீட்டை எதிர்க்க மாட்டீங்களா? இல்ல, நான் சொல்ல அதான் ஒரு கோர்ட்ல தீர்ப்பு தர்றது, தீர்ப்பு சரின்னா அடுத்த கோர்ட்டுக்கு போகாது. அதனால நான் சொல்ல ஒரு சட்டப்படி. நீங்க இதை நியாயப்படி சரியான்னு சொன்னீங்க. நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக தான் சட்டம் உருவாக்குறாங்க. அது நியாயப்படி இல்லைன்னா சட்டத்தை மாற்றணுமே ஒழிய அந்த சட்டம் வந்து நியாயப்படி இல்லைன்றது தான் அதனுடைய பொருளே தவிர அப்போ சட்டத்தை மாற்றணும். அதுக்கு தான் வந்து சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் இருக்கு. ஆக சட்டம் என்பது நியாயத்திற்காக, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக தான் சட்டம். அதை சட்டப்படி சரியாக இருந்தால் நியாயப்படி சரி. அமைச்சர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவங்க, ஆட்சியாளர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவங்க. தன் குடிமக்கள், நம்முடைய அமைச்சர் எப்படி நடந்துக்கிறாரு, அமைச்சர்கள் வந்து பொது வாழ்க்கையில் இப்போ காந்தி, நேரு இப்படி பெரிய தலைவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காமராஜர், அண்ணா அப்படி பெரிய தலைவர்கள் எடுத்தா அவங்க வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுவதற்கு 1000 படிப்பினைகள் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட தலைவர்கள் இதை செய்வாங்களா அப்படின்ற கேள்விக்குள்ளெல்லாம் நாம் இன்னைக்கு போக முடியாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் வேறு மாதிரியான அரசியல். அமைச்சர்கள் முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டியவர்கள். அவங்க கட்சி தலைமைன்னு சொன்னாலும் கூட நாங்கள் போய் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு வந்து அதன்படி ஆட்சி நடத்துகிறோம், அவங்க ஆலோசனைப்படி தான் நாங்கள் ஆள்றோம் அப்படின்னு சொன்னால் சரி, தவறுன்னு நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவருடைய ஆலோசனையை பெற்று அதன் பேரில் ஆட்சி நடத்துறோம்னு சொல்றது நீங்க எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறானது இல்லையா? இல்ல, நீங்களே சொன்னது போல அது தவறா சரியான சரி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சந்தித்த அமைச்சர்கள் யாராவது சொன்னாங்களா? நாங்கள் போய் அவங்க கிட்ட ஆலோசனை பெற்று இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அல்லது இந்த உத்தரவை போட்டோம்னு சொன்னாங்களா? சொல்லியிருக்கிறாங்க. 3 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் இந்த ஆட்சியை சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் என்ற வகையில் அவருடைய அந்த ஆட்சியை சம்பந்தப்பட்ட ஆட்சி நடைபெறுவதற்கு
கட்சி அடிப்படை என்பதால் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய கொள்கை முடிவு நம்முடைய திட்டங்கள் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதில் சில கருத்து பரிமாற்றங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இது கருத்து பரிமாற்றம் வேறு. ஒவ்வொரு உத்தரவும் அவங்க வந்து சட்ட ரீதியாக நீங்க சொன்ன போல டெக்னிகாலிட்டிஸ்க்குள்ள போறீங்க. ஒவ்வொரு உத்தரவும் இந்த ஜிஓவை அவரை கேட்டு போட்டாங்களா, இந்த ஸ்கீம் அவரை போட்டு டிசைன் பண்ணாங்களா, இந்த விதிமுறை அது போட்டு பண்ணாங்களா அப்படிங்கறதுல நீங்க இன்னொன்னு சொல்றேன். ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறி நடந்தாதான் அவங்க தவறு செஞ்சாங்க. நான் தார்மீகமா திரும்ப கேட்கிறேன். ஜெயில்ல இருக்கிற ஒருத்தர்ட்ட இருந்து you are getting instructions. ஜெயில்ல இருக்கிற ஒருத்தர்ட்ட convicted person ஒருத்தர்ட்ட you are getting counsel. நீங்க அவருடைய சஜஷன்ஸ் கேக்குறீங்க அப்படினு சொல்றது இல்ல. சஜன்ஸ் கேட்டோம் முதலமைச்சரோ இந்த அது என்ன மாதிரியான சிக்னலை மக்களுக்கு தரும் அதை சொல்லுங்க. எனக்கு அரசாங்கமோ சொல்லலை. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் சட்டப்படி இன்றைக்கு ஒரு சிறையில் இன்னும் சொல்ல போனால் ஊழல் தடுப்பு சட்டப்படி தண்டனை பெற்ற ஒருத்தர் அரசியல் நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஏதாவது தடை இருக்கா? நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு லாலு பிரசாத்ல இருந்து இன்னைக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். எத்தனையோ தண்டிக்கப்பட்டவர்கள் தண்டனை காலம் முடிந்து அதற்கு பிறகு அந்த 6 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் லாலுவுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களே உதாரணமா இருக்காங்க. இல்ல, அவங்க சிறையில் இருந்த நேரத்திலும் அவங்க கிட்ட ஆலோசனை பெற்று தான் ஆட்சி நடந்தது. அதனால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்திலே அது நடந்திருக்கு. அதை நான் சொல்ல வரல. முக்கியமான பாயிண்ட்ல நீங்க சொல்லிருக்கீங்க. நான் முடிச்சிடுறேன். இதையே இன்றைக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இன்னைக்கு தண்டனை பெற்று இன்றைக்கு சிறை கைதியாக இருக்கின்ற சின்னம்மா அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில் வந்தால் அரசியல் நடத்த உரிமை இருக்கு. அதுக்கு பிறகு இன்னும் 6 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழிச்சு அவங்க தேர்தலில் போட்டியிடவே அனுமதிக்குது இந்த நாட்டினுடைய சட்டம். நீங்க தேர்தலில் போட்டியிடுகின்ற தகுதி இந்த 10 ஆண்டுகளுக்கு வேணா நீக்கி இருக்கலாமே ஒழிய 11வது ஆண்டு அவங்க தேர்தலில் போட்டியிட எந்த தடையும் இல்லை. செப்டம்பர் 27ஆம் தேதி அவர்களுக்கு தீர்ப்பு. 2014 ஜெயலலிதா அவர்கள் மீது அவர் உட்பட 4 தண்டனை பெற்றவர்கள், அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுறாங்க. அவரை மறுநாள் 2 பேர் சந்திக்கிறார்கள். ஒருவர் ஓ பன்னீர்செல்வம், இன்னொருவர் ஷீலா பாலகிருஷ்ணன், சிவாசன் IAS ஆபீசர், அரசின் ஆலோசகர். ஒரு அரசியல்வாதியை சந்திக்கிறது வேற. ஒரு ஆட்சியில அரசாங்கத்தின் சம்பளம் வாங்குற அரசின் ஆலோசகர் போய் அன்னைக்கு சந்திச்சாங்க. அன்றைக்கு அவரை சந்தித்தது 2 பேர். மற்றவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியும் வைத்தியலிங்கமும் நத்தம் பழனிசாமியும் செந்தில் பாலாஜியும் சந்திப்பதற்கு காத்திருந்தார்கள். அப்போ பன்னீர்செல்வம் அவர்கள், ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்கள் பரப்பன அகராரா ஜெயிலில் இதே குற்றத்தில் இதே வழக்கில் சிறைவாசியாக தண்டிக்கப்பட்டு அது விசாரணை கைதி வேறு, தண்டிக்கப்பட்ட சிறைவாசி வேறு. தண்டனை பெற்ற சிறைவாசியாக இருந்த ஜெயலலிதா அவர்களை சந்தித்தது சர்ச்சைக்கு ஆளாகவில்லை, அது வழக்காகவில்லை, விமர்சனத்துக்கு ஆளாகவில்லை. இப்போ இது விமர்சனத்துக்கு ஆளாகிறதுனா இங்கே ரெட்ட அலைவுகோல் வருதா? இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல் அப்படிங்கிறது ஒரு மிக மோசமான ஒரு சூழல் தான். அன்னைக்கு இது குறித்து வந்து யாரும் வந்து கேள்வி எழுப்பலை. அன்னைக்கு வந்து சில பாலகிருஷ்ணன் அவர்களோ மற்றவர்கள் சந்திப்பது குறித்து வந்து யாரும் கேள்வி எழுப்பல. இதில் ஒரு சின்ன இதுன்னா அன்னைக்கு தலைவர் கலைஞர் அதை சுட்டி காட்டினார். அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களும் சந்தித்து வந்த அடுத்த நாள் தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொலியிலே அதை தெளிவாக இருந்தார். பத்திரிகையாளர்களிடம் கேள்வி கேட்டார். இப்படி ஒரு அதிகாரி, அரசு அதிகாரி ஒரு குற்றவாளியை போய் சந்தித்து வருவது, அதிலும் அரசியல் ஆலோசகராக இருப்பவர், அரசு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் போய் சந்தித்து வருவது நியாயமா என்ற கேள்வியை தலைவர் கலைஞர் எழுப்பினார். அன்றைக்கும் எழுப்பினார். ஆனால் அது இது போன்ற பெரிய விமர்சனங்களை கொண்டு வராமல் இருந்திருக்கலாமே தவிர, ஆனால் அந்த தார்மீகத்தை கேள்வி எழுப்பியது தலைவர் கலைஞர் அன்றைக்கும் எழுப்பினார். அது விசாரணைக்கு தண்டனை பெற்ற சிறைவாசிகள்லயே ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய அழுத்தம் கிடையாது, இன்னொருத்தருக்கு இந்த அழுத்தங்கள் உண்டு. இல்ல யாருக்கும் நாங்க என்னன்னா, உங்களுக்கு ஒருத்தர் மீது யாரும் வழக்குக்கு போல, நீதிமன்றம் அதை நோட்டீஸ் எடுத்துக்கல. போஸ்ட் கார்டு போட்டாலே இல்ல PIL கருதி சோமோட்டோ நோட்டீஸ் கொடுக்கிற கோர்ட்டு ஒன்றுல மௌனம் காக்குது. குலசேகர் சார், ஒண்ணு அந்த வழக்கு முடியும் போது அந்த வழக்கு அடுத்த மன்றத்தில் அப்பீலுக்கு போகுது. இது இப்ப முடிஞ்சிருக்கிறது சுப்ரீம் கோர்ட். நீங்க சொல்றது வந்து இல்ல சார், மறு ஆய்வுக்கு சீராய்வு மனுவா இல்ல. சிறை கைதிகளை பொறுத்தவரை, சிறைவாசிகளை பொறுத்தவரை 2 விதம் தான். ஒன்று விசாரணை கைதி, இன்னொன்று தண்டிக்கப்பட்டவர்கள். நீங்க வந்து கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டீங்களா, உயர் நீதிமன்றத்தால் பட்டீங்களா, உச்ச நீதிமன்றத்தால் நாங்கள் எழுப்பியது உண்மை.
அப்படி எந்த கிளாசிபிகேஷனும் சிறைவாசிகளுக்கு கிடையாது. இல்ல நாங்க எழுப்பணும்ங்கறேன். இது தார்மீகம் கிடையாது. இது அரசியல்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சரி, அரசு திமுக அன்றும் அதே கோரிக்கை எழுப்பியது, இன்றும் அதே கோரிக்கை எழுப்புகிறது. ரைட். நாங்கள் எழுப்புகிறோம். பண்ணி இல்லை, இப்போ ஒரு தண்டனை பெற்ற சிறைவாசியை சந்திப்பது என்பது தவறில்லை. யார் வேணாலும் வந்து சந்திக்கலாம். அதனால் வந்து இல்லை, அவங்க ஆலோசனை பெற்று கூட அந்த ஆலோசனை அடிப்படையில் கூட வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு அப்ளை பண்ணலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவு என்னென்னா, நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு தண்டனைக்கு உள்ளாகி சிறையில் இருப்பவர்களை அதிமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு தண்டனை குற்றவாளியாக இருப்பவர்கள் என்பதை அவர்கள் இன்னமும் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குற்றவாளி அவர்கள் இன்னமும் பேசும்பொழுது சின்னம்மாவுடைய வழியில் இல்லை புரட்சி தலைவி அம்மா வழியில் தான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் அப்படிங்கிறதே ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை வந்து கேள்விக்குள்ளாக்குவது இல்லை கேள்விக்குள்ளாக்குவது. நீங்க சொல்றீங்களே, சிறைவாசியாக இருந்து பெங்களூர்ல ஒரு மாத காலம் தண்டனை பெற்ற சிறைவாசியாக இருந்து நீதிமன்றம் இன்னைக்கு ஜட்ஜி இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய ஜட்ஜோட அப்பா ஃபாலி நாரிமன் வந்து நீதிமன்றம் என்ன நிபந்தனை வச்சாலும் அதை அப்படியே ஏத்துக்கிறோம், தயவு செஞ்சு பெயில் கொடுங்க, என்ன நிபந்தனை வேணாலும் விதிங்க, நான் அதுக்கு பர்சனல் செக்யூரிட்டி அப்படின்னு ஃபாலி நாரிமன் சொன்னார். உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர். அதை ஏற்று ஜட்ஜி ஒரு பெயில் வருது. பெயிலில் வந்த அன்னைக்கு தண்டனை பெற்ற சிறைவாசியாக இருந்து விடுதலை ஜாமீனில் வந்த ஒருவருக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து போயஸ் கார்டன் வரலையும் திரண்டு நின்று வரவேற்பு கொடுத்தாங்க. அதை வந்து அது சரியா, தார்மீக ரீதியா ஒரு கட்சி அதை செய்யலாமா அப்படின்னு நீங்க என்ன கேள்வி எழுப்புனீங்களா? இல்லை, அதாவது என்னென்னா, அது அவங்க கட்சிக்காரங்க அவங்க வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் மேல்முறையீடு இருக்குது. மேல்முறையீட்டுக்கு அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து அது உச்சநீதிமன்றம் முழுமையாக வந்து விசாரித்து எல்லாம் வந்து முடிச்சிருக்கிறாங்க. சீராய்வு மனு அப்படிங்கிறது வந்து ஒரு லீகல் வென்யூ, அது எப்படினாலும் போகலாம், அது நம்ம விவாதிக்க முடியாது, அது இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவு வந்து என்னென்னா, ஒரு தண்டனை குற்றவாளியாக இருக்கிறவங்களை வந்து முதல்ல அந்த கட்சிக்காரங்க வந்து அவங்க வந்து இது பண்ணணும். எப்படின்னா வந்து நீங்க ஒரு குற்றவாளி ஆயிட்டாங்க, உண்மை நியாயப்படி இந்த நியாயத்தை சசிகலா அவர்களுக்கு சொல்ற நியாயத்தை ஜெயலலிதா அவர்களுக்கு சொன்னீங்களா? இது அவர் A1 இவர் A2, அவரும் தண்டனை பெற்ற சிறைவாசி, இவரும் தண்டனை பெற்ற சிறைவாசி. அவர் அன்னைக்கு ஜாமீன்ல வந்தார், அவங்களும் ஜாமீன்ல வந்தார். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்த குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எப்பொழுதுமே நாங்கள் ஒரே மாதிரியான விமர்சனங்கள் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து சசிகலா அவர்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பெண், அவங்க வந்து சிறையில் இருக்கிறாங்க, நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது, அவங்கள்ட்ட வந்து ஆலோசனை பெறக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அடுத்த நிலையில் வந்து அந்த கட்சியை வந்து வழி நடத்துகிறாரு, இல்லைனா வந்து ஆட்சியை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத மனநிலையில் இல்லாமல் மீண்டும் மீண்டும் குற்றவாளியாக சுப்ரீம் கோர்ட் அறிவித்த பிறகும் அந்த ஆட்சி தான் தொடருது, அந்த ஆட்சி தொடருது என்பதே மக்களை வந்து மிக மோசமான ஒரு மனநிலைக்கு தள்ளுகிறார்கள் என்பதுதான் நான் எங்களுடைய பார்வையாக இருக்குது. சார், ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்ற நாளில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும்போது எந்த அமைச்சராவது அவருடைய படத்தை வந்து அந்த சிறையிலிருந்து அவருடைய அலுவலகத்திலிருந்து அகற்றினாங்களா? அவருடைய படத்தை முன்பாக வைத்துவிட்டு அவரை வணங்கிட்டு அதற்கு இந்த ஜெயலலிதா அவருடைய தலைமையில் தான் அவர் காட்டின வழியில் தான் எங்கள் ஆட்சி செல்லும் அப்படின்னு சொல்லித்தான் அன்னைக்கு ஆட்சியுடைய அத்தனை காரியங்கள் இருந்தது. அன்னைக்கு எல்லா ஐஏஎஸ் ஆபீசரும் அதற்கு சாட்சிகளாக பக்கத்தில் நின்று இருந்தாங்க. அன்றைக்கு அதை யாரும் இந்த தார்மீக கொஸ்டின்ஸ் எழுப்பல. இல்லை, இது சட்டப்படி வந்து அந்த படம் இருக்கு வச்சுக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது வந்து யாரு எழுப்பியிருக்கிறாங்க? அது நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, அது வேற விஷயம். நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். இது வந்து நான் கேட்கிற கேள்வி, நீங்க முன்வைக்கிற வாதத்தை இதே வாதம் சிலருக்கு வைக்கப்படுது, சிலருக்கு வைக்கப்படல. ஜெயலலிதா அவர்கள் விஷயத்துல அவர் தண்டனை பெற்ற சிறைவாசியாக இருந்து விடுதலை பெற்ற நாட்களில் பன்னீர்செல்வம் அவர்கள் எத்தனை கர்மர் ஆட்சி செய்திருக்காரு? 2001 இது நடந்தது, அதற்கு பிறகு 2014 நடந்தது. அந்த இரண்டு காலகட்டத்திலும் ஜெயலலிதா அவர்களை முன்னிறுத்தி தான் அந்த விழாக்கள் நடந்தன, அரசு நிகழ்வு நடந்தது. அன்னைக்கு யாருமே இத क्वेश्चन இல்ல, கடுமையா எங்களுடைய தலைவர் இல்ல அறிக்கை கொடுத்திருக்காரு. இல்ல, இத வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. சார், சட்டமன்றத்திலேயே முதல்வரை வச்சிட்டே மக்கள் முதல்வர் சொன்னாங்க. நாங்க சட்டமன்றத்திலே ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் சார். இந்த கேள்வியை நாங்க கேட்டிருக்கோம் சார். இந்த மாதிரி படங்களை வைக்கிறது, இந்த மாதிரி இது தார்மீக ரீதியா சொல்லி நாங்க சட்டமன்றத்திலே நாங்க கேள்வி கேட்டிருக்கிறோம் எல்லா இடத்துல. ஆனா ஒண்ணு என்னன்னா, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பேச மறுத்த பல பத்திரிகைகள், ஊடகங்கள் இப்பொழுதாவது பேச ஆரம்பித்திருக்கிறது என்கிற சந்தோஷம். நாங்கள் எழுப்பியவற்றை இன்றைக்கு எழுப்பியதைத்தான் அன்றைக்கும் திமுக எழுப்பியது. இது தார்மீகமா, இது நெறிமுறை சார்ந்ததா என்று நாங்கள் எழுப்பினோம். அன்றைக்கு வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் அறை அவர் உட்கார்ந்து சபையை நடத்துவார், அவர் இருக்க ஒரு விழா நடக்கும். ஆனால் அவரை விட்டுட்டு மக்கள் முதல்வர்னு ஒரு புது காயினேஜ் வந்தது, போட்டாங்க.
இத நாங்க கேள்வி கேட்டோம். சில பத்திரிகைகள், சில நியாயமான ஊடகங்கள் அதை கேள்வி கேட்டது. மக்கள் முதல்வர்னு மணி ஒரு காலத்துல சேடப்பட்டி முத்தையா காலம் அப்படின்னு அதுதான் லாஸ்ட் பெஞ்ச் மார்க்னு வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழக்குல தண்டனை பெற்று குற்றவாளின்னு தீர்ப்பாகி தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போறது வேற, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. முதல்ல எஃப்ஐஆருக்கு பிறகு ஷார்ட் ஷீட்டுக்கு பிறகு விசாரணை நடக்கும். அந்த இருதரப்பு வாதத்துக்கு பிறகு அவர் ஒருவர் மீது எழக்கூடிய குற்றங்கள் என்ன அப்படின்றத பதிவு செய்கிற ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்ற ஒன்று வர்ற ஸ்டேஜில் சார்ஜ் ஷீட் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வர்ற போது மத்திய அமைச்சராக இருந்த திரு சேடப்பட்டி முத்தையா ராஜினாமா செய்தார். அவர் மேலே அன்னைக்கு தண்டனை பெற்ற குற்றவாளி இல்லை. அது அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஒரு தார்மீக அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்தார். பிரதமர் தன்னுடைய கேபினெட்டில் இப்படி ஒருத்தரை வச்சிருக்க அவர் விரும்பலை அப்படின்னு. ஆனால் அதற்கு பிறகு மன்மோகன் சிங் காலம் வந்தது. அதற்கு பிறகு மற்றவர்கள் காலம் வருகிறது. இந்தியா முழுக்க பல்வேறு முதலமைச்சர்களே பல்வேறு சார்ஜஸை எதிர்கொண்டுட்டு இருக்கிற முதலமைச்சர்களே ஆட்சியில் இருக்கிறத பார்க்கிறோம். சேடப்பட்டி முத்தையா காலத்துக்கு பிறகு அந்த பெஞ்ச் மார்க்குக்கு பிறகு இதெல்லாமே சகஜம், இந்திய அரசியல் என்பது இப்படித்தான் இருக்கும், இதை கேள்விக்குள்ளாக்க முடியாது அப்படின்னு சொல்ற ஒன்று தான் யதார்த்தம்னு எடுத்துக்கணுமா? இல்லை, அப்படி இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மக்களை இந்த உணர்ச்சி பெருக்கிலேருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரணும் தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, அரசியலில் புனிதம் தீட்டு அப்படின்னு பேசிட்டு ஒருவர் குற்றவாளிங்கிறதுனால வழக்கு பதியப்பட்டாலே அவர் போயிடணும், இல்லை அவர் மேலே சார்ஜ் ஷீட்டு, அவர் வீட்டுக்கு சர்ச் வந்தாலே அவர் அந்த பொறுப்பிலேருந்து விலகிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது, இது போன்ற சம்பவங்கள். அப்போ நீங்கள் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, ரயில் விபத்து நடந்தால் ராஜினாமா செய்த, தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்த அமைச்சர்கள்லாம் கூட பார்த்த ஊர் இது. அப்போ நீங்கள் என்னென்னா, இது சுதந்திர போராட்டத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்டி எழுப்பின ஒரு புனிதவாதம் இருக்குல்ல, அதுலேருந்து ஜனநாயகம் இது எல்லாம் எப்போ வருது? மாநில கட்சிகள் ரைஸ் ஆகுது. மாநில கட்சிகள் ரைஸ் ஆகும்போது என்ன வருது? சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி ஒரு சில புனிதவாதம் அதிமுகவில் இருந்திருக்கு, திமுகவில் இருந்திருக்கு. உணவுத்துறை அமைச்சராக இருந்து உணவுப் பொருட்கள் கிடைக்காத காலத்தில் ஆற்காடு வீராசாமியும் அந்த இலாக்காலிருந்து மாற்றப்படக்கூடிய சூழலும் ராஜினாமா செய்யக்கூடிய சூழலும் வந்தது. ஜி விஸ்வநாதன் விலகக்கூடிய சூழலும் வந்தது. உணவுத்துறையே ஒரு நேரத்தில் எல்லாரையும் அந்த புனிதவாதம்ன்றது காங்கிரஸ்க்கு மட்டும் சொந்தம் இல்ல, தேசிய கட்சிகளுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இங்கேயும் அந்த புனிதம்ன்ற யார்ட் ஸ்டிக் நிச்சயமா இருந்திருக்கு. ஆனா நீங்க இது மாறி வருகிற அரசியல் சூழலோட பொருத்தி பார்க்கிற பொழுது நீங்க ஏதோ ஒரு வழக்கை ஏதோ ஒரு ஏஜென்சி போடுது. போட்ட உடனே நீங்க ஒரு இதை குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் முதல்ல எழுத ஆரம்பிப்பாங்க. நீங்கள் உங்கள் மேலே அப்படி ஒரு வழக்கு இருக்குது, நீங்கள் விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்குமான இந்த வாருக்குள்ளே தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு தான் ஒரு வாதம் வைக்கப்பட்டது. என்னென்னா, சர்ச் நடக்கட்டும், அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் போடட்டும், குற்றவாளின்னு முடிவு பண்ணட்டும். சட்டம் என்ன சொல்லுது, அரசியல் சாசனம் என்ன சொல்லுது, நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது, மக்கள் உரிமை சட்டம் என்ன சொல்லுகிறது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுகிறது, இதையெல்லாம் பொறுத்து சட்டத்திற்கு உட்பட்டு நாம் இந்த ஆட்சியை நடத்தலாம், கட்சியை வழி நடத்தலாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஜனநாயகம் நகர்ந்தது. நல்ல விஷயம் தானே. நீங்க முழுக்க முழுக்க உணர்ச்சி பெருக்கிலே வச்சுட்டு, நான் உன் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சா, ஒரு வீடியோ வெளியாச்சா, இல்ல ஒரு கடிதம் வெளியாச்சா, நீ ராஜினாமா பண்ணுங்கிறத அப்படிலாம் நீங்க அரசியலை நகர்த்துனீங்கன்னா அது முழுக்க முழுக்க உணர்ச்சிகளோட களத்துல தான் நிற்கும். அதை எப்போ நம்ம மத்தியில் என்ன பார்வையாக மாறும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை விளக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. வெறுமனே அதை கடந்து போயிட முடியாது. நாம இதில் சில விஷயங்களை இதில் நீங்கள் ஆழமான சில கேள்விகளை எழுப்பிட்டீங்க, ரெண்டு பேரும் எழுப்புறது. இப்போ சாதாரண மனிதர்களை ஒரு வழக்கில் போய் அவங்க கடந்த காலத்தில் நாம் மாணவ பருவத்தில் இருக்கும்போது ஒரு சாராய கேஸில் ஒருத்தர் போயிட்டு ஊருக்குள்ளே வந்தாருன்னா அவர் என்ன மாதிரி மதிப்பாங்க? போலீஸ் விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாலே ஒருத்தர் வீட்டை தேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தா என்ன, ஒருவர் வீடை தேடி போலீஸ் ஜீப் ரெண்டு பேர் காவலர்கள் காக்கி சட்டையில வீட்டுக்குள்ள கனவுல போலீஸ் வந்தா கருப்பசாமி வர்றதா நம்புற ஜனங்கன்னு இருக்காங்களே. அந்த காலம் என்னன்றது மணி சொல்லக்கூடியது ரொம்ப ஆழமா நம்ம விவாதிக்க வேண்டியது. நீங்க என்ன சொல்றீங்க? சட்டப்படி குற்றச்சாட்டுக்கு ஆளாயிட்டாலே ஒருத்தர் விலகணும்னு சொன்னா அது என்ன நியாயம் கேக்குறீங்க. ஆனா அது சமூகத்துல மக்கள் மன்றத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? சாதாரண மக்கள் விளக்கணும் சொல்றேன் நான். அதாவது விலகி போறது அப்படிங்கிறது வேற. அவங்க ஒரு குற்றச்சாட்டு, சாதாரண மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல அமைச்சர் மீது புகார் வருது, டிஜிபியா இருக்கக்கூடியவங்க மேல புகார் வருது, தலைமைச் செயலாளர் மேல புகார் வருது. எனக்கு லெட்டரை மறைச்சிட்டாங்கன்னு அவர் மேல ஒருத்தர் விமர்சனம் பண்றாங்க. புகார்களுக்கு ஆளாகாதவர்கள் இல்லை. ஆனால் இந்த புகார்கள்லாம் வரும்,
நீதிமன்றம் இறுதியா என்ன சொல்லுதோ அது வரையில யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுன்றது என்ன மாதிரியான ஒரு நியாய தர்மங்களுக்கு அது வழிவகுக்கும், சமூகத்துக்கு என்ன மாதிரியான செய்தியை அது சொல்லும் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். சிலர் மட்டும் இதுல குறிவைக்கப்படுறாங்களா? பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விஜயபாஸ்கருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன, சுகாதார அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன, அவரை இன்னும் பதவி நீக்கம் செய்யாதது ஏன் அப்படின்னு இவர் கேட்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் விஜயபாஸ்கர் அவர்களை பதவி நீக்கம் செய்யாது ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். இப்போ அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு, அவர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கிறார். வருமான வரித்துறை கூட்ட சம்மனுக்கு ஆஜராகி இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அமைச்சர் அமைச்சர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல, பிரஜாபதினு ஒரு அமைச்சர், பிரஜாபதி தான் அவர் பேர், அவரை முலாயம் அகிலேஷ் ஆட்சியில் அவர் எங்க இருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இவர் நான் போய் பார்த்துட்டு நான் என்னுடைய தரப்பு விளக்கங்களை எல்லாம் சொன்னேன், ஊடகங்களில் வந்த செய்திகளுக்கெல்லாம் நான் மறுப்பு தெரிவிக்கிறேன், என் மேலே உள்ள என்னென்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற பதிலை சொல்கிறார். அரசியல்வாதிகள் காலேஜ் நடத்துகிறதும் குவாரி நடத்துகிறதும் தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கர்நாடகாவில் சகஜம். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் இது நடத்துகிறாங்க. இல்லை, இந்தியா முழுக்க சகஜம். கேரளாவில் அப்படி இல்லை. கேரளா இல்ல, இந்தியா கேரளால இது மகிழ்ச்சி அடைகிற விஷயம் இல்லை, நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ இதுல நான் விஜயபாஸ்கர் மீதான கேஸ்ல இருக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்குள்ள போக விரும்பல. அவர் குற்றவாளியா நிரபராதியா அப்படின்றத நீதிமன்றம் முடிவு சொல்லட்டும். இதுல எனக்கு எழக்கூடிய கேள்வி, எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய இந்த கேள்விகள் இருக்குல்ல, ராஜினாமா செய்யணும், ஒரு சீரியஸ் சார்ஜஸை ஒரு மினிஸ்டர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார், அவரை சொத்தை முடக்கிறாங்க, ஐடி ரெய்ட் நடக்குது, ஐடி சம்மன் பண்ணுது, அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கிறதா பார்க்குறீங்களா, தவறுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, இதில் பிஜேபியினுடைய ரோல் தான் நாங்கள் இது பார்க்குறோம். எப்படின்னா, இவர் இங்கே ரைடு நடத்துகிறாங்க இல்லைன்னா முடக்கிறாங்க அப்படிங்கிற அதே நேரத்தில் அவர் டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அவர் சந்திக்கிறாரு, சந்தித்து உட்கார்ந்த ஃபோட்டோலாம் வருது, பிரதமரை சந்திக்கிறாரு. அப்போ இதில் என்ன நாங்கள் பின்னணி பார்க்குறோம்னா, பிஜேபி இந்தியா முழுக்க இருக்கிற ரீஜனல் பார்ட்டி மாநில கட்சிகளை வீக்கெண்ட் பண்ணிவிட்டு பலவீனப்படுத்திட்டு அல்ல அவங்கள பிளாக்மெயில் செய்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த அடிப்படையில் பிஜேபி இல்லை. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், இப்போ பிஜேபியோ காங்கிரஸோ சிபிஐயோ சென்ட்ரல் ஏஜென்சியோ தங்களுடைய பொலிட்டிக்கல் எண்ட்ஸுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற சார்ஜ் புதுசு கிடையாது. ஆனால் நீங்கள் முன்வைத்து வாதாடுற மாநில கட்சிகளில் இருக்கிறவங்க அப்பழுக்கு இல்லாமல் இருக்காங்களா? இல்லை, அது இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம அந்த இடம் தராங்க. ஆனால் பிஜேபி இதில் மிக மோசமான ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் ஒரு வேறொரு பார்வையில் அதை பார்க்குறோம். ஏன் விஜயபாஸ்கரை பார்க்குறாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் ஆட்களை அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னா, முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பிஜேபியோட இதாக இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் இதை பார்க்குறோம். அப்போ பிஜேபியோடைய கோரிக்கைக்கு, பிஜேபியோடைய திட்டத்துக்கு திமுகவும் பாமகவும் துணை போனதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் இன்னொரு பக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இதை மிக அழுத்தமாக சொல்கிறாரு. இவர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு, உடனே இவர் பதவி விலகணும் அப்படிங்கிறத சொல்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அவர் மத்திய பிரதேச இந்தூர் இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேச பேர்லி ரோயல் கண்டு கல்லூரியில் அவர் முறைகேடாக அனுமதி வழங்கினார்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்பினாங்க. சிபிஐ அவரை குற்றம் சுமத்தினா இவங்க இது பண்ணி அன்புமணி ராமதாஸ் மீது பண்ணாங்க. அதில் பேராசிரியர் சக்சேனா குப்தா உட்பட 5 பேரை விளக்கிட்டு இவர் மீது குற்றம் இருக்கு அப்படிங்கறத சொல்லி இவர் மேல வழக்கை தள்ளுபடி பண்ணல. இன்னமும் சிபிஐ வழக்கு இருக்கு. அப்ப அதுல இவர் என்ன அதுல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணனும் ஒரு பெட்டிஷன் போறாரு, அதை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. சேர்த்து நான் ஒன்னு சொல்றேன். இல்ல கேஸ்ல பிரேமா பேசியே இருக்குன்னு அந்த கோர்ட் சொல்லி இருக்கு, உண்மை. பட் அது அவர் நிரபராதியா குற்றவாளியான்றது தீர்ப்பு சொல்லட்டும். ஆனா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அன்புமணி மீது எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டதற்கு அவர் ராஜினாமா செய்த பிறகு, அவர் மத்திய மந்திரியா இருக்கும்போது அல்ல. இல்ல, நீங்க அவர் மத்திய மந்திரியா இருந்து வந்துடுறாரு, பின்னாடி தான் கண்டுபிடிக்கிறாங்க. யூபிஏ பீரியட்ல மந்திரி பதவியில இருந்து அவர் விலகிடுறார். ஒரு கட்டத்துல அவர் திமுகவோடு 2001 அந்த காலகட்டத்தில் 2004 2009 அவர் காலகட்டத்தில் முரண்பாடு இது வருகிற போது வந்துடுறார். அந்த 2009 அமைச்சராக இருக்கும்போது அவர் மீது வழக்கு இல்லை.
அதற்கு பிறகுதான் அந்த வழக்கு வருது. பின்னாடி தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து அந்த வழக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது, சிபிஐ இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அவர் வந்து அதை வந்து என் பையன் வந்து குற்றம் சுமத்திருக்காங்க, நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லி எம்பி பதவி ரிசைன் பண்ண இல்ல இப்ப அவர் மேல தீர்ப்பு வரலையா? விஜயபாஸ்கர் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் மீது தீர்ப்பு ஒண்ணு வரல. நாங்க வந்து பின்னணி அரசியலை பார்க்குறோம், பிஜேபியுடைய சதி திட்டத்தை பார்க்குறோம். ஏன் வந்து இவ்வளவு அவசரப்படணும்? நீங்க வந்து அவர் மேல குற்றம் சுமத்திருக்க நாங்க ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு, ஃபேஸ் பண்ணட்டும். அதை உடனே ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அல்ல. அவர் வந்து சட்டப்படி அவர் வந்து அதை சந்திக்கட்டும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. உடனே குற்றம் சுமத்தின உடனே வந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற பார்வை வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இதுல வந்து மற்ற இடங்களை நம்ம பார்க்குற பார்வை வர பிஜேபி இதுல ஒட்டுமொத்தமாக அதிமுகவை வந்து அழிப்பதற்கு அல்லது கையகப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க. பிஜேபி இல்ல. நான் இன்னொன்னு கேட்கிறேன், ராமதாஸ் கேட்கிற ரெண்டு கேள்வி இருக்கு. அதுல ராமதாஸ் எதிர்க்கட்சி தரப்புல முன்வைக்கிறது, ஒரு அமைச்சரை நிர்வாகம் பண்றதுக்கு நாங்க அனுப்புறோம், போட்டு போடுறோம், அவர் அமைச்சராகிறார், அவர் கோட்டைக்கு போய் மக்கள் பணியை பார்க்கணும். அந்த தலைமைச் செயலகத்துக்கு போய் அந்த வேலையை பார்க்காம வருமான வரித்துறை முன்னாடி போய் ஆஜராகி நிக்கிறதுன்றது என்ன மாதிரியான ஒரு பணி அப்படின்ற ஒரு கேள்வி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தலைமை செயலாளர் வந்து ராம்மோகன் ராவ் மீது வந்து குற்றம் சுமத்தினாங்க. அவர் மேல செக்ரட்டரியேட் உள்ளே போய் ரைடு பண்ணாங்க. திருப்பி வந்து அவர் வந்து போஸ்டிங் போடுறாங்க. எந்த அடிப்படையில் அவர் வந்து ரைடு பண்ணாங்க, எந்த அடிப்படையில் போஸ்டிங் பண்ணுறாங்க? அப்போ எந்த நெருக்கடி, யார் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் கேள்வி அப்பட்டமாக வெளியில் தெரியுதுல. அப்போ என்ன ஹிடன் அஜெண்டா, என்ன அவங்க உள்ள என்ன நடந்துச்சு, என்ன ரகசியம் நடந்துச்சு, என்ன பேரை நடந்துச்சு? அப்போ இப்போ ஏன் அவர் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க? இன்கம் டேக்ஸும் சரி, நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து செலக்டிவ் லீக்ஸ் பண்ணுதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு வழக்கில் சில விஷயங்களை கசிய விடுகிறார்கள், இன்னொன்றுல இந்த நிமிஷம் வரலையும் ராம்மோகன் ராவ் அரை நொடி கூட சஸ்பெண்ட் செய்யப்படல. அவர் மீது என்ன குற்றச்சாட்டு, அங்க என்ன கண்டெடுக்கப்பட்டது, அவர் அடுத்து சம்மன் பண்ணப்பட்டாரா அப்படின்னு எந்த விவரத்தையும் கசியப்படல. இதுல நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பிஜேபி ரோல் எதுல இருக்கு அப்படின்னா, அவரை வெயிட்டிங், நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணலங்கிற வெயிட்டிங்ல தான் வைக்கிறாங்க. வெயிட்டிங்ல வைக்கிறது தவறு இல்ல, ஒருத்தர் பணி தராம இருக்கு தண்டனை இல்ல, அது தண்டனை இல்ல, தட்ஸ் நாட் a punishment. தலைமை வெயிட்டிங்ல இருக்குறது ஒரு பனிஷ்மென்ட் அல்ல. ட்ரிபியூனல் பல நேரத்துல சொல்லுவாங்க நிர்வாக ரீதியா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நிர்வாக ரீதியா ஒரு தலைமை செயலாளரா இருக்கிறாரு, ஒரு செக்ரட்டரியா இருக்கிறாரு, எந்த அடிப்படையில் இல்ல அப்படிங்க பாயிண்ட் போயிட்டு வந்துறேன். நாங்க ஏன் வந்து இத கேக்குறோம், அதாவது ஒரு அமைச்சரா இருக்கிறவர் அவர் மேல குற்றச்சாட்டு வரும்போது ஏன் அவரை விலக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று வந்து அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டையில் அவருடைய குவாரி இதையெல்லாம் சீல் பண்ண அவங்களுக்கே ரொம்ப பிடிச்ச பெயருடைய ஒரு அதிகாரி சசிகலாவை உடனே டிரான்ஸ்ஃபர் அடிச்சிட்டாங்க. அவங்க வந்து அதை சீஸ் பண்ணுறாங்க, அவங்கள தூக்கி. இப்போ அடுத்தால இதை மாதிரி ஒரு ஆணை வருதுன்னா அதை எந்த அதிகாரி வந்து முன்முயற்சி எடுத்து செய்வாங்க? ஒன்று. ரெண்டாவது இன்னொரு கேள்வி, இது இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த சீசர் சொல்வார் யூடியூப் ப்ரூட் அப்படின்னு, ப்ரூட்டஸ் நீமா இதை செய்தா என்பதை போல இன்றைக்கு தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் இந்த குட்கா பான் ஊழல் ஃபைலையே காணவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருக்கு நன்றாக தெரியும் இந்த ஃபைல் வந்தது வருமான வரித்துறை, அதுல இருந்து வந்தது, கண்டுபிடிச்சு கரெக்ட்டா யார் மிஸ் பண்ணாங்களோ அப்ப நாங்க இதுதான் நாங்க சொல்றோம். இந்த அதிகார வர்க்கத்துல அந்த அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இத மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த அமைச்சர் வந்து தான் ஊழல சரியில்லை, நான் நிரபராதி தான் நிரூபிக்கிறதுல அவருக்கு மண்டை இருக்குமே ஒழிய மக்களை பத்தி சிந்திக்கிறதுக்கு, அது மக்கள் நல்வாழ்வுத்துறை, அந்த மாதிரியான இடங்கள்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி முடியும்? அவர் தன்னை பாதுகாப்பாரா, மக்களை பாதுகாப்பாரா? ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, சட்ட ரீதியாக இந்த விசாரணை நேர்மையாக நடப்பதற்கு அதிகாரிகள் துணை புரிவார்களா? துணை புரிகிற அதிகாரிகளை இந்த அரசாங்கம் விட்டு வைக்குமா? ஆகவேதான் அது நியாயமான முறையில் அந்த ஊழல் விசாரணை நடப்பதற்கும் அவர் சுதந்திரமான மனநிலையில் நான் நிரபராதிதான் என்று நிரூபித்து விட்டால் அவர் சுதந்திரமாக செயல்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கும் என்கிற காரணத்தினால்தான் அதை உடனடியாக நீங்கள் பதவி. ரெண்டு கேள்விக்கு ரெண்டு எதிர்கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்ற முதல் கேள்வி, ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மக்கள் பணியில கவனம் செலுத்த வேண்டியவர் தன் வழக்கில் கவனம் செலுத்துவார், அவர் கவனம் எதுல போகும் அப்படின்னு ஒரு நியாயமான கவலையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அது ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க முன்வைக்கிற முக்கியமான வாதம். ரெண்டாவது, ஒரு சாதாரண நபர் மீது ஒரு வழக்கு அப்படின்னா அதை ஒரு அதிகாரி அந்த விசாரிக்கிற தன்மைக்கும் ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு அவங்களே குற்றம் சாட்டப்படுற நிலையில அந்த வழக்கு விசாரிக்கிற நிலைமைக்கும் இருக்கிற வேறுபாடு, அதுல வந்து விசாரணை முறையா நடக்காதுன்ற இதை சொல்றீங்க. நான்
உங்களை கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்விக்கான என்னுடைய எதிர்கேள்வி, ஒருவர் குற்றம் சாட்டப்படுகிறார், ஐடி சம்மன் அழைக்கிறது அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன் கொடுக்குது அப்படின்னாலே அவர் கவனம் செதறும், அவர் விலகிறணும் அப்படின்னா அந்த லாஜிக்கை நீங்கள் ராசாவுக்கும் தயாநிதி மாறனுக்கும் நீங்கள் சொன்னீங்களா? ராஜா எத்தனை நாள் பிறகு விலகினார்? இல்ல ராஜினாமா நாங்க பண்ணணும், நீதிமன்றம் ராஜினாமா நாங்க பண்ணணும். நீதிமன்றம் சொல்ல பதவி விலகு நீதிமன்றம் சொல்லல, அது தவறு. ஆனால் நாங்க விலகணும். நாடால் இல்ல, நான் வந்து சில வரலாற்றை சில சமகால உண்மைகளை நம்ம தவறா சொல்லக்கூடாது. தானாக நீங்க விலகல. நாடாளுமன்றம் எத்தனை நாள் முடக்கப்பட்டுச்சு? அதாவது சிஏஜி ஃபைண்டிங் சரியா தப்பான்றது வேற விவாதம். பட் சிஏஜி வந்து ஒரு அனுமானத்தை சொல்லுது, நோஷனல் லாஸ்ன்னு சொல்லுது. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்குறாங்க, உங்க மேல குற்றச்சாட்டு வருது. என் கவனம் எல்லாம் அந்த சிஏஜி சொன்னதை ரெஃப்யூட் பண்றதுல தான் இருக்கு, மக்கள் நலனில் கவனம் செலுத்த என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் விலகவில்லை. காங்கிரஸ் அழுத்தம் தந்த போது கூட அவர் சார்ந்த கட்சியின் தலைமை நீ விலகி அந்த வழக்கு எதிர்கொள்றது தான் சரி அப்படின்னு அவரையும் சொல்லலையே. எப்போ விலகினார் அவரு? 10 நாள் 15 நாள் 18 நாள் நாடாளுமன்றம் முடங்கின பிறகு. இல்ல 10 நாள் இல்ல, நான் சொல்லிடுறேன். ஒரு மாதத்துக்கு மேல நாடாளுமன்றத்துடைய அந்த நாள்ல 114 நாள். சார் நான் சொல்றேன், மக்கள் மன்றத்தில் நாம் பொய் பேசுவதற்கோ அல்லது புரட்டி பேசுவதற்கோ நான் என்றைக்கும் ஆசைப்பட்டதில்லை. நாடாளுமன்றம் சொல்லுகிறேன், அவர் தன் மீது வைத்தது, அவர் அண்ணன் ராஜா மீது வைத்தது ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது, அது இழப்பீடு என்று ஒரு சிஏஜி அதை சொன்னதென்றால் அதற்கு விளக்கம் அளிப்பதற்கு அவர்கள் டைம் கேட்டார். ஆனால் இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுறேன், நான் சொல்லிடுறேன். சிஏஜி ரிப்போர்ட் மேல நான் ஒன்னு சொல்றேன், ரெண்டே விஷயம் இல்ல குணசேகர் சார், ஒன்னு நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், ஒரு தகவல்கள் தவறாக போடுறதுனால. எதிர்க்கட்சிகள் 2 விஷயத்தை கேட்கிறாங்க. அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு, சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இது, ஒரு ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஒன்று விசாரிக்கட்டும் இதை அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று அவர் பதவி விலகணும்னு கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் லோக்சபாவும் சரி ராஜ்யசபாவும் சரி 3 மாதங்கள் முடக்கப்பட்டன. இல்ல 3 மாதங்கள் நாடாளுமன்றத்தில் எந்த இதுவும் நடக்கலை. அந்த கடும் அழுத்தத்துக்கு பிறகுதான் அவர் விலக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அவர் விலகி இருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்றதுல விவாதத்துக்குரிய பாயிண்ட். நாளைக்கு அவர் மீது வந்து அவர் நிரபராதின் தீர்ப்பு வர போகுதா குற்றவாளியின் தீர்ப்பு வர போகுதான்றது அது விவாதத்துக்குரிய பாயிண்ட். அது தீர்ப்பு சொல்லட்டும், அது அப்போ நம்ம விவாதிக்கலாம். அவர் எந்த ஒரு நபரும் நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு அறிவிக்கப்படுற வரையிலும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி அல்ல. குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றச்சாட்டை எதிர்கொண்டு அக்யூஸ்ட்னு சொன்னாலே தமிழ்ல தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அது வேற விஷயம். பட் அக்யூசேஷன் அப்படிங்கிறது குற்றம் சாட்டுறதுதான். குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றச்சாட்டை எதிர்நோக்கிறவர். அவர் வந்து நீங்க நிரபராதியா தான் ட்ரீட் பண்ணணும். அந்த நிமிஷம் அவர்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் அது ஆராசாவுக்கும் பொருந்தும், விஜயபாஸ்கருக்கும் பொருந்தும், யாருக்கு வேண்டுமானாலும் அது பொருந்தும். நீங்க தார்மீக அடிப்படையில் விஜயபாஸ்கர் விலக வேண்டும் அப்படின்னு கேட்கிறதுக்கு நீங்க முன்னுதாரணம் சொல்ல முடியுமா? முன்மாதிரியாக நீங்கள் நடந்து கொண்டீர்களா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நாங்க வந்து பதவி விலகினது உண்மை. ஒருவேளை அதுல வந்து நான் இந்த சிஏஜி வந்து இழப்பீடு இல்லை என்று எனக்கு நிரூபிப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அண்ணன் கேட்டதில் குழப்பங்கள் இருந்திருக்கலாம், காலம் தாமதமாக இருக்கலாம். ஆனால் அவர் பதவி விலகியது நிஜம், உண்மை. ரைட். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் பதவி விலகினதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட காலத்தை வந்து நியாயப்படுத்தலை. நாங்கள் கேட்ட விவாதத்தில் வந்து அது இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக இப்பொழுது நீங்கள் ஏன் பதவி விலக கூடாது என்று நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் பதவி விலகணும் ஒரு நியாயம், இன்னொருத்தங்களுக்கு ஒரு நியாயம் வராது. நான் என்ன கேட்குறேன், இல்லை நான் இப்போ பாயிண்ட் என்ன சார், சார்ஜஸ் போட்டிருக்காங்க, ஐடி சம்மன் பண்ணிருக்கு, அவருக்கு என்ன சார்ஜ், நீதிமன்றத்தில் இதுவரையிலும் இந்த குற்றத்தை இவர் செய்தார் அப்படின்னு சொல்லி ஐடி போய் இந்த நிமிஷம் வரலையும் எந்த சார்ஜையும் நீங்க இந்த ரெண்டையும் ஒப்பிடுறீங்களே, நீங்க ஆழமான சிந்தனையாளர். ஒன்னு சொல்றேன், அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல இட் இஸ் லாஸ்ட் டு த கவர்மெண்ட், இட் இஸ் த ப்ரொசீஜரல் டிஃபால்ட். நீங்க பாத்தீங்கன்னா 3G 4G கூட 5 லட்சம் கோடி வரும், வெறும் 60,000 கோடி தான் வந்தது. இல்ல இந்த மாதிரி ஒரு அனுமானத்தில் வருகிற ஒன்றிற்கும் திட்டவட்டமாக ஒரு ஐடி ரைடு நடக்குது. அதுல அவர் வந்து மாதவராவ் அப்படிங்கிறவரு அந்த ஐடி அதிகாரிகள் பல நான் தெளிவுபடுத்துறேன். ஒன்னு வந்து முதல்ல ஒரு சர்ச் நடத்துறாங்க, ஐடி சர்ச் நடத்தி என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிற ஆவணங்களை மற்ற துறைகளுக்கு எதுக்கும் அனுப்ப வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை அனுப்புவாங்க. அப்புறம் ஒரு அப்ரைசல் ரிப்போர்ட் ஒன்று தயார் பண்ணுவாங்க. இது எதுவுமே
யார் வீட்டில் சர்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியாது. இந்த சம்மன் பண்றது இருக்குல்ல, ஐடி சம்மன் பண்றது எதுக்குன்னா, தமிழ்நாட்டில் ஐடி சம்மன் பண்ணாலே அது ஒரு ஏதோ ஒரு பாவச்செயல் மாதிரி பார்க்குறோம். ஐடி என்ன சம்மன் பண்ணுது, உன் மேல வந்து இந்த நாங்க கைப்பற்றின ஆவணங்கள்ல இந்த தகவல்கள் இருக்கு, இதை நாங்க கண்டுபிடிக்கிறோம், உங்களோட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தான். அதற்கு பிறகு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ற வரைக்குமே அசஸ்மெண்ட் ஆர்டருமே ஒருத்தர குற்றவாளிகளா சொல்லாது. ஐடியோட அசஸ்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணும்னா, நீங்க இவ்வளவு டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து அதற்கு நீங்க இவ்வளவு பே பண்ணுங்க, இதை தான் சொல்ல முடியல. ஒரு நிமிஷம் இத வந்து கிரிமினாலிட்டி அண்ட் கல்பபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆனா, இப்ப ராஜாவை கூட விசாரணை கூப்பிட்டாங்க, ஆராசாவை. முதல் நாள் வந்து போனார், விசாரணைக்கு வந்தார். 2வது நாள் சிபிஐ கூப்பிட்டாங்க, விசாரணைக்கு போனார். 3வது 4வது நாள் பல கட்டத்தில் விசாரணை கூப்பிட்டாங்க. 5வது நாள் உட்கார வச்சுட்டாங்க. ஆமா, கைதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு இது அந்த ஏஜென்சி பண்றது. நாம என்ன குழப்பிக்கிறோம், நான் என்ன கேட்கிறேன், சிபிஐயோட இயல்பு என்ன, இன்கம் டாக்ஸோட இயல்பு என்ன, பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு சிஏஜி அறிக்கை கொடுக்கிறதோட இயல்பு என்னன்னு பகுத்து பார்க்கணும்ல. ஒரு அவுட்லெட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இல்ல நான் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ என்னன்னா, இது வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சர்ச் நடத்துறாங்க. நீங்க அதற்கு பாரதிய ஜனதான்னு கற்பிக்கிறதுமே, இதற்கு பாரதிய ஜனதா மேல குற்றம் சாட்டுறதா இருக்கட்டும், இந்த ஐடி ரைடு நடந்ததுனாலேயே பதவி விலகணும்னு கேட்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஜனநாயக உரையாடல்களை நீங்க கீழே நோக்கி இழுக்கிறது தானே. முடிவு வரட்டும், அதற்கு பிறகு தான் நீங்க தீர்ப்பு சொல்லலாம். நான் சொல்லிடுறேன் சார், ஒரு நிமிஷம் வன்னியர் சார், ஒரே ஒரு நிமிஷம். அதாவது ஐடி மட்டும் நான் பேசல, ஐடி மட்டும் இல்ல, பான் குட்கா ஊழல், அதே மாதிரி மருத்துவ இதுல வந்து வேலை வாய்ப்பு, பான் குட்கா ஊழல் கிடைச்சதுன்னு அனுப்புனாங்க. அவங்க பான் குட்கா ஊழல் வந்து உங்களுக்கு 40 கோடி வந்துருந்துச்சு, 40 கோடிக்கு வந்து அவன் வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த விசாரணை என்னன்னா, காவல்துறை போலீஸ்காரர் ஒரே ஒரு செய்தி தான் இதுல. நீங்க வந்து அமைச்சர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த மாநில அரசுடைய இதை பாருங்க. வெளியில பிஜேபி வந்து இந்த மாநில உரிமைகள் தொடர்பாக வந்து மாநில அரசு வந்து தன்னுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு இல்லை உரிமைகளை பேசுவதற்கே இங்கே முடியல. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பேசுறதுக்கு தான் அவங்க வந்து நேரத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு ஹிடன் அஜெண்டாவை கொண்டு வராங்க. மறுக்கிறேன், சொல்லுங்க. உங்க மேல புகார் வருது, நீங்க புகாருக்கான முகாந்திரங்களை நீங்க தர்றீங்க, அவங்க எல்லை மீறி நடந்து கொள்றாங்கன்னே கூட வச்சுக்கங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? நீங்க இல்ல டிஃபெண்ட் பண்ணல, நாம செலக்டிவா நடந்துக்கறாங்கன்றதுல இல்ல அரசியல் இருக்கு. இல்ல நீங்க டிஃபெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து நீங்க தொடர்ச்சி அவங்க செய்யற செயல்பாடுகளை. நான் ஒரே ஒரு கேள்வி, தினகரன் மீது வந்து பணம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி வந்து சிறை கொண்டு போனாங்க. இப்ப அவர் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்றாங்க. எந்த அடிப்படையில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க? விடுதலை எல்லாம் பண்ணல, இன்னும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் இல்ல. ரெண்டு உண்மை இருக்கு. நீங்க இதுல பிஜேபி விவரங்களை சரியா சொல்லணும். அவர் வந்து குற்றமற்றவர்னு சொல்லல, அதே வேளையில அவர் இவங்க தேர்தல் ஆணையத்துல யாரோ ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்ததா சொல்றதா புகார் இருக்க, அந்த அதிகாரி யாரு 90 நாள் கழிச்சு விசாரிச்சிட்டு இருக்கோன்னு சார்ஜ் சொல்றாங்க. இல்ல இன்வெஸ்டிகேஷன் அண்டர் ப்ராசஸ். அவர் அரெஸ்ட் பண்ணதுல இருந்து அவர் வந்து சிறைக்கு போனதுல இருந்து இருக்க அந்த பரபரப்பு செய்திகள் இருக்குல்ல, நீங்க அரசியல் ரீதியா அததான் இல்ல அரசியல் ரீதியா எதிர்கொள்வாங்க. நான் என்ன கேக்குறேன், மணி அப்படினா நீங்க ஒண்ணு இலக்கிறீங்க. ஒரே ஒரு திமுக இதுல வலிமையா இருக்கு, அதிமுக வந்து பலவீனமா இருக்கு. இந்த பலவீனமா இருக்கிற இதை பயன்படுத்தி பிஜேபி தொடர்ச்சியா வந்து இருக்கிற அவங்க ஹிடன் அஜெண்டாவை பூரா இதுல அப்ளை பண்றாங்க. அதன் மூலமா வந்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி செய்யறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரா குறி வைக்கிறாங்க. நீட் பிரச்சனை தொடர்பா என்னோட நேரடியான கேள்வி இருக்கு, அவரை மடக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு அரசியல்வாதிக்கு வந்து புகழ், அவருடைய ரெபுடேஷன், அதுதான் முதலீடு. அவர் பண்ற தொண்டு, பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபௌட் பெர்செப்ஷன். நீங்க ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க, ஒரு நாயை கொல்வதானால் கூட அதை நேரடியா கொல்லக்கூடாது, அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா உங்க மேல தப்பு இல்லைன்னு. இப்ப நீங்க ஒரு அரசியல்வாதியை குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லி தொடர்ச்சியா அடிச்சுட்டு கடுமையா அவரை வந்து பொது வெளியில வந்து டேமேஜ் பண்ணிட்டு ஒரு 100 நாள் அல்லது 180 நாள் கழிச்சு அவர் மேல சார்ஜ் ஷீட், ஒண்ணும் இல்லாத ஒரு சார்ஜ் ஷீட்டை போடுறது, சாரம் இல்லாத சார்ஜ் ஷீட்டை போட்டு அவர் விடுதலை வரக்கூடிய சூழலை உருவாக்கிடுறீங்க அப்படின்னு வந்துட்டா, அது அரசியல் இல்லாம அவர் வன்னி அரசு சொல்றது மாதிரி திட்டமிட்ட ஒரு அரசியல் இல்லாம அது வேற என்ன? இல்ல சிலரை அரசியல் வந்து அகற்றுவது, சிலரை டிஸ்ரெப்யூட் பண்றது, சிலரை மெலைன் பண்றது, இந்த சவால்களோட தானே அரசியல் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த சவால் அரசியல்ல இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. சவாலை சமாளி அப்படின்றது. நன்றி. நான் ஆவடிக்குமார் அவர்கள் கருத்து எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு உங்கள்கிட்ட நான் நிறைவு செய்யறேன். 56 கோடி ரூபாய்க்கு ஆர்கே நகர்ல பணப்பட்டுவாடா செய்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். 89 கோடி.
முதலமைச்சர் தொடங்கி சில அமைச்சர்கள் பெயர் வரையிலும் இருந்தது. அப்படி இருந்த பெயர்களில் ஒருவர் பெயர் விஜயபாஸ்கர்ன்ற பெயர். இப்போ அந்த பேப்பர் அது வந்து இந்த மாதிரியான ஒரு A4 ஷீட், ஜஸ்ட் லைக் தட் A4 ஷீட். அதுதான் மொத்த சாராம்சம் அவரை கூப்பிடுறதுக்கு. அது என்னோட கேள்விக்கு நான் வந்துடுறேன். அது வந்து நான் கேட்குறது தார்மீக கேள்விதான், நீண்ட விளக்கமும் இல்லை, நீண்ட கேள்வியும் இல்லை. நம்ம நிறைவு செய்யலாம். அந்த ஒரு அமைச்சருக்கு சம்மன் வந்திருக்கு, ஒரு அமைச்சர் போய் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதன் விசாரணையின் நீட்சியில மற்ற அமைச்சர்களும் வருவார்கள், மற்றவர்களும் செய்வார்கள். அவர்கள் நிரபராதிகளா குற்றவாளிகளான்றது விசாரணை பண்ணட்டும், தீர்ப்பு சொல்லட்டும். ஆனால் நான் கேட்கிறது, அமைச்சர் ஆஜராகிறார், இந்த அமைச்சர் இந்த நீதிமன்றத்தில் ஆஜரானார், அந்த அமைச்சர் இந்த வருமான வரித்துறை ஆபீஸ்ல போய் ஆஜரானார், இந்த அமைச்சர் சிபிஐ விசாரணையில் போய் ஆஜரானார்னா மக்களுக்கு இந்த அரசின் மீது என்ன மதிப்பு வரும்? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் அவங்க கீழே வேலை செய்யற அதிகாரிகள் இதை எப்படி எந்த அளவுக்கு மதிப்பாங்க? நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே நீதிமன்றத்தில் டாக்டர் விஜயபாஸ்கர் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போய் ஆஜராகல. எல்லாமே வருமான வரித்துறை விசாரணை. விஜயபாஸ்கர் ஆஜரானான்னு சொல்ல நான் நீங்க இப்போ விஜயபாஸ்கரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதனால வருமான வரித்துறை, இன்னும் சொல்ல போனா வருமான வரித்துறைக்கு அபராதம் தான் விதிப்பாங்களே தவிர அவங்க வந்து கணக்குல வரல, அந்த பணத்தை பறிமுதல் பண்ணுவாங்களே ஒழிய. கடுமையாக்கிட்டாங்க சொத்தை வந்து முடக்கிறது விவகாரம் வரலையும் இப்போ சட்டத்தை கடுமையாக்கிட்டாங்க. அதுதாங்க நான் அதை இல்லைன்னு சொல்லல. நீங்க இந்த சொத்து எப்போ இருந்து வந்ததுன்னு பார்க்கணும். விஜயபாஸ்கர் அமைச்சராகி 3 வருஷம் தான் ஆகுது சார். இதே ஆர்குமென்ட் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி சுப்ரீம் கோர்ட் கன்விக்லாம் நான் சுப்ரீம் கோர்ட் அதுக்குள்ள போகணும் சார். நான் கேட்ட ஆர்குமென்ட் சொல்லல. என்னோட கேள்வி சிம்பிள். அதுதான் என்னோட கேள்வி சிம்பிள். இன்றைக்கு விஜயபாஸ்கர், நாளைக்கு அந்த பட்டியல்ல இருக்கிற மற்ற அமைச்சர்களுக்கு சம்மன் வரலாம், நான் அதுக்கு வராமல் போகலாம். அது அரசியல் முடிவு. அதுக்கு தான் வரேன். இது விசாரணை நேர்மையாக இது முழுக்க விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு நடந்ததுன்ற மட்டும் பேசுறீங்க. ஆனா எதுக்கு நடந்தது, எப்போ நடந்ததுன்னு பேசுங்க. ஆர்கே நகர் தேர்தலை நிறுத்துறதுக்கு அது பயன்பட்டதே ஒழிய, அப்போ அது ஒரு அரசியல். அதை யார் பயன்படுத்தினா? நான் முடிச்சிடுறேங்க. நான் சொல்ல வர்றது அதை திமுக விஜயபாஸ்கர் மேல அந்த கசிவிடப்பட்ட செய்தியை வச்சுட்டு நீ ஊசலாடிட்டு இருக்கு. ஆனா கசிவிடப்பட்டதோட இல்ல, அவரை விசாரணைக்கே கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. அவர் என்ன குற்றம் செஞ்சார்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்க, சொல்லட்டும். அதுக்கப்புறம் தண்டனையை பத்தி அவருக்கு வந்து நீக்கத்தை பத்தி பேசுங்க. அது கசிவிடப்பட்ட செய்தி, இந்த யூக தார்மீக பொறுப்புனே ஒண்ணு இல்லையா? தார்மீக பொறுப்பு இருந்தால் ஆட்சியாளர்கள், என்னை ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு ஆட்சியாளர்கள் தினந்தோறும் ஒரு ஆயக்கர் பவுன்ல போய் நிப்பாங்க, இல்ல இன்னொரு கோர்ட்ல போய் நிப்பாங்க. சட்டத்தின்படி நடத்துங்க. தார்மீகம் கிடையாது. பொறுப்பு அரசியல் சாசனப்படி பொறுப்பேற்ற ஒருவரை மொராலிட்டியே கிடையாது. அரசியல் சாசனப்படி பொறுப்பேற்ற ஒருவரை சட்டத்திற்கும் நீதியின் ஆட்சிக்கும் உட்படுத்துவது இல்ல. தார்மீகம் என்பதும் அறம் என்பதும் அவரவர் நிலையில் இருந்து பேசக்கூடியது. நீங்க அதை பயன்படுத்தி பொதுவான அறம், எளியவர்கள் எழுந்தே வர முடியாது அரசியல்ல. பொதுவாக வலிமையா இருக்கிறவங்க ஒரு அறத்தை பேசிக்கிட்டே இருப்பான், வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு தார்மீகத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள். எளியவர்கள் எப்படி எந்திரிச்சு வர முடியும்? பொது நீதி, பொது அறம், பொது நியாயம் நீதியும் இந்த மண்ணுல லா ஆஃப் தி லேண்ட் வரணும்ங்கறத நம்மோட விருப்பம். அத நோக்கி தான் நாம நகரணும். யாரோ மேல இருக்கிறவங்களுடைய அறத்தையும் மேல இருக்கக்கூடிய தார்மீகத்தையும் நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அடிமைத்தனம். 10 மணிக்கு மேல நாம நகர்ந்துட்டு இருக்கோம். அதாவது நான் முடிச்சேன், நான் பேசவே இல்லை. ஒரே வரி. அதாவது பொது அறத்தை பேசுகின்ற எதிர்க்கட்சிகள் திமுக உட்பட கேட்கிறேன், இன்னைக்கு கர்நாடகாவில் நடக்கிறத வரவேற்கிறீங்களா? இன்னைக்கு அங்க வந்து வருமான வரித்துறை அத்துமீறின்னு சொன்னீங்க. ஐடி ரைட் நடக்கலன்னு தான் ஸ்டாலின் கேட்டிருக்காரு. இல்ல, இன்னைக்கு கர்நாடகாவுல எங்க இருந்தோ 5 ஸ்டேட்டை தாண்டி கொண்டு வந்து அடைக்கலம் கொடுத்திருக்கிறத இன்னைக்கு அவங்க ரைடு பண்றாங்க. அத வந்து அரசியல் நடவடிக்கைன்னு சொல்ற எதிர்க்கட்சிகள், ஆனால் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சம்பவம் நடக்க சொல்ல இது ஏதோ வந்து அடைச்சு வச்சிருக்காங்க, சிறையில வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு அன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் அதை நிரூபிக்க முயற்சித்த போது எதிர்க்கட்சிகள் கூட தானே சேர்ந்து ஒத்துனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்போ அறம் என்பது உங்களுடைய வசதிக்காக, அரசியலுக்காக நடத்தப்படுகிறது. நான் இன்னும் சொல்ல போறேன், நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அலகாபாத் தீர்ப்பு, அன்னை இந்திரா காந்தி பிரதமர்
அப்போ அறம் வேண்டாம். இப்ப நீங்க சொல்றது வந்து அறமே வேணாம், அரசியல் அறம் கூடாது. அவங்க நீதிமன்றம் தண்டனையை கொடுத்து அவகாசம் கொடுத்ததுனால இந்த நாட்டுல எமர்ஜென்சியா வந்தது. சார் நவாஸ் ஷெரீப் கேஸ்ல எந்த சார்ஜஸும் ப்ரூவ் ஆகல சார். பனாமா பேப்பர்ஸ்ல அந்த கோர்ட் வந்து அந்த கோர்ட் வந்து இந்தியாவுல பேசுறேன் மத்திய அரசாங்கம் சார் ஒரே ஒரு நிமிஷம் விசாரணையே நடக்கல. அவர் எத்தனை காலத்துக்கு அவர் வந்து நீதி அவருக்கு தானே பொது வாழ்க்கையில விலகி இருக்கணும்ன்றது அளவுக்கு விளக்கம் இல்ல. சார் ஒரே ஒரு கன்க்ளூஷன், ஒரே ஒரு கன்க்ளூஷன். தவறு செய்தவர்களை சட்டப்படி தண்டிப்பதற்கு நீதிமன்றமும், அறந்தவறி தார்மீகம் தவறி நடக்கின்ற அரசியல்வாதிகளை தண்டிப்பதற்கு மக்கள் மன்றமும் இருக்கிறது. இரண்டும் பார்த்துக்கொள்ளும். மக்கள் மன்றம் தீர்மானிக்கட்டும். நன்றி. இதையே வருமானத்துக்கு அதிகமான சொத்து எத்தனை பேரை வந்து திமுக அமைச்சரவையில மந்திரியா இருந்தாங்க? எத்தனை பேரை மந்திரி திமுக அமைச்சரவையில பொன்முடியில இருந்து ஏவாவேலில இருந்து துரைமுருகன்ல இருந்து எல்லாருக்கும் சொத்து குப்பி உழைக்கிறது இல்ல. நீங்க வந்து அர்த்த பத்தி பேசுறீங்க. அன்னைக்கு விலகி என்னாச்சு? எல்லாரும் விடுதலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆவடிக்குமார் கேட்கிறது நல்ல கேள்வி. குற்றச்சாட்டு இருக்கிறதுனாலயே அவங்க வந்து ஆட்சியில் எப்படி தொடர்ந்தாங்கன்னு கேக்குறீங்க. தேர்தலில் நிற்பதற்கு அனுமதியே இல்லை, தேர்தலில் நிற்கிறதுக்கே டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி சொன்ன நாளில் 2001 ஒரு ஆளுநர் அவரை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சராக பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா மக்கள் அதற்கு ஓட்டும் போட்டாங்க. அதற்கு பிறகு அந்த மக்கள் மன்றம் தாங்க அந்த யார் ஆளுநர்ன்றதை முடிவெடுக்க வேண்டியது மக்கள் மன்றம். அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைத்த பாத்திமா பீவியை உச்சநீதிமன்றமே கண்டிக்கவும் செய்தது. அவங்களே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அவரே கண்டிச்சாங்க. நீதிமன்றத்தோட தீர்ப்பு நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு அவர் ஆளானார். அது வரலாற்று உண்மை, வரலாற்று தகவல். நீங்கள் பேசுகிற அறம் யாருடைய அறம்ங்கிறது தான் கேள்வி. இங்க முதல்ல சட்டம் வரட்டும், பிறகு எளியவர்களுடைய அறம் மேலட்டும். அதற்கு பிறகு நாம் அறத்தை பேசலாம். ஒன்னு புரியுது, நம்ம பேசுற பலமாய்ந்தவர்கள் பேசுகிற அறத்தை நம்பி எளியவர்கள் எவ்வளவு நாள் பலியாகி கொண்டிருப்பது. ரைட். உங்க கேள்வியில் எனக்கு என்ன ஒரே பிரச்சனை இருக்குதுன்னா, எளியவர்கள்னு நம்ம யார சொல்றோம்ன்றது நீதியில இன்னமும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள், தினந்தோறும் ஜாதிய வன்கொடுமைக்கு ஆளாகிறவங்க, தினந்தோறும் தீண்டாமை கொடுமைக்கு ஆளாகிறவங்க, தினந்தோறும் பலவிதமான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாகக்கூடிய எளிய மனிதர்களுக்கு பேசுவதற்கே இன்னைக்கு பேசுவதற்கே யாரும் இல்லை. வலிமையானவர்கள் எளியோராக காட்டப்படக்கூடிய காலம், வலியவர்கள் கூட தங்களை எளியவர்கள் காட்டிக்கொள்ளக்கூடிய காலம் இங்க இருக்கு. ஒரு இடத்துல வந்து என்னை ஒடுக்கப்பட்டவன், என்னை எஸ்சி பட்டியலில் வச்சுக்கங்க, பிசி பட்டியலில் வச்சுக்கங்க, எம்பிசி பட்டியலில் வச்சுக்கங்க, நாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் எங்களுக்கு இடம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்கிறதும், இன்னொரு பக்கத்தில் நாங்கள் ஆண்ட பரம்பரை, ராஜராஜ சோழன் பரம்பரைன்னு மாறுதட்டி கொள்வதுமான முரண்பாடுகளும் இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்றோம். இந்த விவாதத்தில் எனக்கு புரிந்தது, இங்கு அறம் இல்லை, தார்மீகம் இல்லை, சட்டம் இல்லை, எதுவும் வல்லான் வழித்தது வாய்க்கால், வல்லான் வகுப்பது வாய்க்கால். அப்படிதான் அறத்தையும் தார்மீகத்தையும் மக்கள் மன்றம் ஒரு நாள் விடாது சார். நன்றி, வணக்கம், நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.